பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 2 verse 17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? எஸ்தரின் புஸ்தகத்தை நம்ம படித்திருக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. இந்த எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளையாக இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இந்த அந்நிய தேசத்திற்கு அவள் சிறை கைதியாய் கொண்டு வரப்பட்டவள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மொர்தேகா என்கிறதான அவருடைய சிறிய தகப்பனுடைய அங்கிள் தான் அவளை தன்னுடைய சொந்த மகளாக எடுத்து அவர் வளர்க்கிறார். அப்போது அவர் அந்த பேலஸில், அந்த அரண்மனையில் அவர் வேலை பார்க்கிறார். நமக்கு தெரிந்த விதமாய் வஸ்தி என்கிறதான அந்த ராணி ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் வஸ்தி இனிமே ராணியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவள் புறம்பாய் தள்ளப்பட்டது நிமித்தமாக அந்த ராணி என்கிற பட்டத்து அரசுக்கு அந்த பட்டத்துக்கு அந்த டைட்டிலுக்கு நிறைய நல்ல அழகான பெண்களை அவர்கள் தெரிந்தெடுத்து அதிலிருந்து ஒருத்தரை ராஜா சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அநேக பெண்களை கொண்டு வருகிறார்கள். அதில் ஒருவளாக இந்த எஸ்தரை மொர்தேகாய் கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய ப்ராசஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாருமே கன்னிகள், அந்த பெண்கள் எல்லாரும் அழகானவர்கள். அந்த பெண்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் எல்லா பெண்களுக்கும் 6 மாதம் ஒரு விதமான அலங்கரிப்பு, அடுத்தது இன்னொரு 6 மாதம் இன்னொரு விதமான அலங்கரிப்பு என்று சொல்லி 1 வருஷ காலம் அவர்களை அழகுபடுத்தி அவர்களை எல்லா விதத்துலேயும் அவங்கள அழகுபடுத்தி ராஜாவுக்கு முன்னால் அவங்கள கொண்டு போகிறாங்க. இப்போ ஒருத்தராக ராஜாவுக்கு முன்னால் அவங்க போகிறாங்க. அதில் ராஜா யாரை சூஸ் பண்ணுறாரோ அவங்க ராணியாக மாறுவார்கள். அதுதான் அவங்களுடைய தீர்மானமாய் காணப்பட்டது. அப்போது அந்த பெண்கள் எல்லாவற்றிலையும் ஒரு பெண்ணாக இந்த எஸ்தரும் அவள் காணப்படுகிறாள். வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எஸ்தருடைய லைஃப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா இடத்துலையும் அவளுக்கு அந்த தயவு கிடைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். எங்கெல்லாம் எஸ்தர் போனாலோ அங்கெல்லாம் அவளுக்கு தயவு கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தரை பார்த்த எல்லாருடைய கண்களிலும் எஸ்தருக்கு என்ன கிடைச்சது? தயை கிடைத்தது. எங்கே அவள் போனாலும் யார் அவளை பார்த்தாலும் அவளுக்கு ஒரு ஃபேவர், அவளுக்கு ஒரு தயை கிடைத்தது. அப்போ ராஜா இப்படி எல்லா ஸ்திரீகளையும் ஒவ்வொருத்தராக அவர் கூப்பிடுறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம வாசித்தது போல் 17ஆம் வசனம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ஸ்திரீகள் அங்கே எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியல பிரியமானவர்களே, ஆனால் அந்த எல்லா ஸ்திரீகளை பார்க்கிலும் ராஜா எஸ்தர் மேலே அன்பு வைத்தான். ஹி லவ்ட் எஸ்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சகல கன்னிகைகளை பார்க்கிறோம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆமேன். எல்லா ஸ்திரீகளை பார்க்கிறோம் எஸ்தருக்கு ஒரு தயை கிடைக்கிறது. ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது, பட்சம் கிடைக்கிறது. பட்சமாய் அவன் பேசுகிறான். உடனே பாருங்க, அவன் டிசைட் பண்ணுகிறான். ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். உடனடியாக அந்த ராஜ கிரீடத்தை எடுத்து எஸ்தர் மேலே வச்சு, நீ தான் இனிமே பட்டத்து ஸ்திரீ, நீ தான் குவீன், எல்லா ப்ராவின்சஸ்க்கும் நீ தான் எனக்கு ராணி என்று சொல்லி அந்த பட்டத்தை எஸ்தர் பெறுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கான சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திரிக்கு தக்கதான வெகுமானங்களை கொடுத்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். தனக்கு ஒரு ராணி கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி நேஷ்னல் ஹாலிடே
எல்லாருக்கும் லீவ் கொடுத்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்தர் ராணியாக மாற்றப்பட்டாள். எஸ்தருடைய ஆரிஜின்ஸை நம்ம பார்க்கும்போது அவர் ஒன்றுமில்லாமல் இருந்தவள். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களை, கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அந்த எஸ்தருடைய பட்டத்தில் அந்த பொசிஷனில் வஸ்தி இருந்தாங்க. அந்த வஸ்தியை கர்த்தர் நீக்கி போட்டு எஸ்தரை கொண்டு வந்தார். ஆமேன். நீங்கள் எந்த உயர்வுக்கு போக ஆண்டவர் உங்களுக்கு சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த உயர்ந்த பதவியில் இன்னைக்கு யார் எந்த வஸ்தி இருந்தாலும் சரி, அவர்களை நீக்கிவிட்டு உங்களை அந்த இடத்துல அமர்த்துவது என் தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. எஸ்தர் அப்படி என்ன குணங்கள் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, அவள் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து அவள் இருந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய தகப்பன் ஸ்தானத்திலிருந்த மொர்தெகாய் சொன்னதுக்கு அவள் அப்படியே கீழ்ப்படிந்தாள். அவள் நல்ல ஒரு ஒபீடியன்ஸாக அவள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்போமே ஆனால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உண்மையாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஆண்டவர் நம்மளை உயர்த்துவது நிச்சயம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்வான ஸ்தலங்களுக்குள்ளே கொண்டு போவது நிச்சயம். எஸ்தர் பட்டத்து ஸ்திரீயாய் மாறினது போல ஆண்டவர் உங்களையும் பெரிய இடங்களுக்கு ஸ்தலங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உயர்த்துவது நிச்சயம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்து ஆண்டவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக முரட்டாட்டம் பண்ணுவதை நிறுத்திவிட்டு, ஆண்டவர் என் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா அதை பற்றி அசட்டை பண்ணிக்கிட்டு நான் என் இஷ்டத்துக்கு போகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியும் போது, அந்த தாழ்மை இருக்கும்போது நம்ம கீழ்ப்படிதல் அப்படியே இமீடியட்டாக வருது. அப்படி தானே? ஒருத்தருக்கு எப்போ நம்ம கீழ்ப்படிவோம், எப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம்? நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் போது, ஆண்டவரை நேசிக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். இப்போ அந்த இடத்துல ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வரும். அது வரைக்கும் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்க வேண்டும். சில இடத்துல கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கும்போது ப்ரமோஷன் கட்டாயமாக வரும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல என்னை விட இப்படி எல்லாருக்கும் நல்ல உயர்வு கிடைக்குது, எனக்கு மட்டும் இல்லையே, நான் உண்மையாக தானே வேலை செய்கிறேன், எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன், அவங்க எல்லா கிரெடிட்டையும் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்கிறீங்க. ஏற்ற காலம் வரும்போது ஒருத்தர் கூட தடை பண்ண முடியாது. உங்களுக்கு மேலே இருக்கிற மேனேஜரோ பாஸோ ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே கொண்டு போவார். யோசேப்புடைய உயர்வை நம்ம பார்க்குறோம்ல. சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனுஷன், ஆனால் திடீர்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே அப்சைட் டவுனாக அவன் லைஃப்பை மாற்றுறாங்க. இப்போ எஸ்தருடைய லைஃப்பை யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறிடுச்சு? ராஜாவினுடைய மனைவியாய் மாறிவிட்டாள். அவளுடைய அந்தஸ்து என்ன, அவள் இனிமேல் உடுத்த போகிற உடைகள் என்ன, அவளுக்கு கிடைக்க போகிற கணம் என்ன, எல்லாம் மாறிவிட்டது. ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாறிவிட்டது. உங்கள் சூழ்நிலையும் மாறிவிடும். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்கலாம். அன்றைக்கி எஸ்தர் அவங்க நினச்சி கூட பார்த்துருப்பாங்களான்னு தெரியலல்ல. ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு பிள்ளை, ஒரு கைதியாக அந்த தேசத்தில் சரி வாழ்ந்தா போதும், ஏதோ நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா போதும், நாளைக்குள்ள காரியங்கள் இருந்தால் போதும்னு அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய உயர்வை அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவங்கள கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய வச்சிருந்தார். நமக்கு தெரியும் அந்த எஸ்தர் எதற்காக அவர் ராஜஸ்திரியாய் மாறினாள். ஒரு நாள் வந்தது, யூத ஜனத்திற்காய் அவள் நிற்க வேண்டிய ஒரு நாள் வந்தது. அவள் நின்றாள். அல்லேலூயா. யூத ஜனங்களுக்காய், தேவ ஜனத்திற்காக அவர் மன்றாடினாள், உபவாசித்தாள், ஜெபித்தாள், ஆண்டவருடைய சமூகத்தில் தயையை பெற்று கொண்டாள். அல்லேலூயா. நம்முடைய உயர்வு ஆண்டவர் சீக்கிரத்தில் நம்மளை உயர்த்துவது ரொம்ப நிச்சயம். ஆனால் அந்த உயர்வுக்கு ஒரு காரணம் இருக்கும். தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு இடத்துல உயர்த்துகிறாரே என்றால் அது என்னுடைய ஆதாயத்திற்காக அல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு நான் ஏதோ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எஸ்தருடைய உயர்வுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. உங்களுடைய உயர்வுக்கும் கட்டாயம் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அறிந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செய்ய, அந்த உயர்வின் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது அதிலே தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் 2ஆம் அதிகாரம்
17வது வசனம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?